ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு புளி சாதம் தான் செய்ய போகிறோம். எதுவும் வறுக்க வேணாம், அரைக்க வேண்டாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/4 கிலோ அரிசிக்கு தான் நம்ம புளி குழம்பு வைக்க போகிறோம். 1/4 கிலோ அரிசிக்கு ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அதில் 250 ml தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டு நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துட்டு புளி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு புளி சாதத்துக்கான பேஸ் குழம்பு தான். இந்த குழம்பு நீங்கள் அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. நீங்கள் குழம்பு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் நாள் படம் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை நீங்கள் இப்போவே யூஸ் பண்ணி முடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் சாதா எண்ணெய், வீட்டில் எண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 முழு முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறனால ஒரு 10 செகண்ட்லேயே முந்திரி நல்லா செவக்க ஆரம்பிச்சிடும். 10 செகண்ட்லேயே முந்திரி லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு 6-7 பல்லு பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க. 5-6 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பூண்டும் வரமிளகாவும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். குழம்புல இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/4 கிலோ புழுங்கல் அரிசியை நல்லா வேக வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோறுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க குழம்புல கொஞ்சமாக சேர்த்து சோறும் இந்த குழம்பும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் எந்த பொருளையும் வறுத்து அரைச்சி போடலை. அதை சேர்க்காமலே இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் ஒரு புளி சாதம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.